ஆனால் ரியலாக நடிக்கும்போது ஒருத்தரை சிரிக்க வைக்கிறதுன்ற சாதாரண விஷயமே கிடையாது. வெரி டஃப்பான பார்த்து சந்தான சார்லாம் பண்ணுறாருன்னா அதெல்லாம் கேஷுவலாக, அதெல்லாம் காட்ஸ் கிஃப்ட். ஸோ ஜஸ்ட் அவர் டைலாக் பேசினாலே அந்த டைமிங்கில் யாராக இருந்தாலும் சிரிச்சுருவாங்க அந்த மாதிரி. ஸோ ஷூட்டிங் போகும்போது தான் தெரிஞ்சது, ஸ்கிரிப்டை கொடுத்தோன்னா பிரேமானந்த் கொடுப்பாரு, டைலாக்ஸ் இருக்கும், இதை எப்படி பேசலாம், இதை இந்த மாடுலேஷனில் பேசலாமா, அந்த மாடுலேஷன் பேசலாமா, அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஷன் எப்படி கொடுக்கணும், எங்கே டைமிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப மெனக்கிட வேண்டி இருக்குது. ஒரு காமெடி பண்ணுறதுனா இது சாதாரண விஷயம். மற்ற கேரக்டர் ரோல் பண்ணுறது, ஒரு ஹீரோ பண்ணுறது, ஒரு கேரக்டர் பண்ணுறது அப்படின்ற போது வாய்ஸ் மாடுலேஷன் இல்லைனா அந்த கேரக்டர் என்ன ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு போயிடலாம். பட் காமெடி மட்டும் அவங்களை ஜனங்களை சிரிக்க வைக்கணும்னா அது ரொம்ப பயங்கர பிரத்யேக பண்ணும், கஷ்டப்படணும். ஸோ அது நம்ம மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகிட்டோன்னா கூட இருக்கிற காமெடி ஆர்டிஸ்ட்லாம் வச்சு செஞ்சுருவாங்க நம்மளை. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த படத்தில் நடித்தேன்.